Question number 510. Two taps can fill a tank in 30 minutes and 40 minutes. Another tap can empty it in 24 minutes. If the tank is empty and all the three taps are kept open, in how much time the tank will be filled? ஒரு தொட்டியை இரு குழாய்கள் தனித்தனியே முறையே 30 நிமிடங்கள் 40 நிமிடங்களில் நிரப்புகின்றன. மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை 24 நிமிடங்களில் காலி செய்யும். தொட்டி காலியாக இருந்து இம்மூன்று குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விடப்பட்டால் அத்தொட்டி எத்தனை மணி நேரத்தில் நிரம்பும்? இப்ப என்ன பேசியிருக்காங்க? 3 டேப்ஸை பத்தி பேசியிருக்காங்க, 3 குழாய்களை பத்தி பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேப் வந்து அந்த தொட்டியை வந்து 30 நிமிடங்கள்ல வந்து நிரப்புமா. செகண்ட் டேப் வந்து அதே தொட்டியை வந்து 40 நிமிடங்கள்ல வந்து நிரப்பிடுமா. மூன்றாவது டேப் வந்து முழுசா நிரம்பி இருக்க தொட்டியை வந்து 24 நிமிடங்கள்ல வந்து காலி ஆக்கிருமா. என்ன கேட்டிருக்காங்க? இந்த 3 குழாய்களையும் வந்து அட் அ டைம்ல ஓபன் பண்ணும்போது அந்த தொட்டி வந்து எத்தனை மணி நேரத்துல வந்து நிரம்பும் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் குழாய் வந்து 30 மினிட்ஸ்ல நிரப்புதா அந்த தொட்டியை. இது எப்படி எடுத்துக்க போறோம்னா 1/30 எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் டேப் பிக்கு எப்படி எடுத்துக்க போறோம்னா 1/40. டேப் சிக்கு 1/24 அப்படின்னு எடுத்துக்க போறோம். இப்போ அந்த தொட்டியை எத்தனை மணி நேரத்தில் இந்த 3 குழாய்களும் சேர்ந்து நிரப்பும் அப்படின்றதான் கேள்வி. ஃபர்ஸ்ட் குழாய் வந்து அந்த தொட்டியை நிரப்புது 1/30. நெக்ஸ்ட் குழாயும் வந்து அந்த தொட்டியை வந்து நிரப்புது, அதனால பிளஸ் 1/40. மூன்றாவது குழாய் வந்து அந்த தொட்டியை வந்து காலி ஆக்குது, நீரை வந்து வெளியே விடுது, அப்போ -1/24. அவ்வளவுதான். இதை வந்து சால்வ் பண்ணோம்னா நமக்கு தேவையான டைம் வந்து கிடைச்சிடும். (30, 40, 24) இதுக்கான எல்சிஎம் என்னன்னு பார்ப்போம். 10ஆல 3, 4, 24. நெக்ஸ்ட் 4 எடுத்தோம்னா 3, 1 4s are 4, 6 4s are 24. Again 3, 1 3s are 3, 1 3 2s are 6. இப்போ எல்சிஎம் என்ன கிடைக்குது? இங்க ஒரு 40 into 6, 240. இப்போ இங்க என்ன பண்ணும்? இங்க டினாமினேட்டர் வந்து 240 வரணும்னா இங்க 8ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நியூமரேட்டரும் 8ஆல மல்டிப்ளை பண்ணணும். இங்க வந்து 6ஆல மல்டிப்ளை பண்ணணும், அண்ட் நியூமரேட்டரும் 6. இங்க என்ன மல்டிப்ளை பண்ணா 240 வரும் into 10. அப்போ நியூமரேட்டர்ல into 10. அப்போ 8 + 6 - 10 divided by 240 is equal to 14 - 10 divided by 240. 4 divided by 240. 1 6 4s are 24, 0 is equal to 1 divided by 60. இப்போ இதோட ரெசிப்ரோக்கல் என்னன்னு பாருங்க. 1 divided by 60 ஓட தலைகீழ் ரெசிப்ரோக்கல் வந்து 60. இப்போ 60 மினிட்ஸ்ல வந்து இந்த 3 குழாய்களும் சேர்ந்து அந்த தொட்டியை நிரப்பும். 60 மினிட்ஸ்னா என்னது? இதை வந்து ஹார்ஸ்ல சொல்லணும்னா 1 hour, 1 மணி நேரத்துல வந்து நிரப்பும். ஆப்ஷன் ஏ.